ஏஆர் முருகதாஸுக்கு சிவகார்த்திகேயன் மேல என்ன கோவம்னே தெரியலங்க. இந்த படத்துல சிவகார்த்திகேயனை பைத்திய மாதிரியே நடிக்க விட்டுருக்காருங்க. சரி, ரொம்ப வருத்தப்படாதீங்க, வேணா 2 கர்ச்சிப் வாங்கி தரேன், தொடச்சுக்கோங்க. சிவகார்த்திகேயன் இருக்கார்ல, அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ஒரு வேனுல எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. மின்கம்பி அருந்து விழுந்து வேனு ஃபயர் ஆயிருது. ஃபயர் ஆகி எல்லாரும் இறந்து போயிடுறாங்க. அந்த அதிர்ச்சியில சிவகார்த்திகேயன் பைத்தியக்காரரா ஆயிடுறாருங்க. என்னப்பா சொல்ற? அதனாலதான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்த்திருப்பாங்க. இவர் ரோட்ல யாராச்சும் அடிபட்டு கிடந்தாலோ இல்ல எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தாலோ யாரோ ஃபைட் பண்ணி கத்தியில குத்தி விழுந்தாலோ அந்த பர்சனை இவர் தம்முடைய அண்ணனாவோ அம்மாவாவோ நினைச்சுக்கிறார். ஒரு அம்மா அடிபட்டு கிடந்தா அந்த ஃபேஸ் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் எங்க அம்மா அடிபட்டு கிடக்குறாங்க அம்மா அப்படின்னு பதறி போய் தூக்கி போயிட்டு ஆஸ்பத்திரி அட்மிட் பண்றாரு. அந்த மாதிரி காமிக்கிறாங்க. நான் படம் நல்லா இல்லைன்னு சொல்லல, சிவகார்த்திகேயன் நடிப்பு நல்லா இல்லைன்னு சொல்லல, ஆனா இவரை பைத்தியக்காரத்தனமா நடிக்க விட்டுருக்காரு அப்படிங்கிறத நான் சொல்ல வந்தேன்.